வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை பங்கிடுவதில் ஏதேனும் பிரச்சனையா என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டபோது அவரவருக்கு எங்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து பேசி முடிவு செய்வோம் என்றார் எடப்பாடியார். 214 தொகுதி வெற்றி வாய்ப்பு தான். அவரவர்கள் எது வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து பேசி முடிவு செய்யும். கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட், எந்தெந்த சீட் என்பது டெல்லியிலேயே முடிவு செய்யப்பட்டு விட்டது. திமுகவுடனா அல்லது தாவேகாவுடனா, யாருடன் கூட்டணி என்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீவிரமாக சிந்தித்து வருகிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. அமித்ஷாவுக்கும் எடப்பாடியாருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து முடிந்துள்ளது. நேற்று மார்ச் 19ஆம் தேதி இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் வைத்து சந்தித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இரவு 10 மணிக்கு தொடங்கிய பேச்சுவார்த்தை நள்ளிரவு தாண்டியும் நீடித்தது. இந்த சந்திப்பு குறித்து மீடியாக்களில் மனம் போனவாறு செய்திகள் வருகின்றன. அமித்ஷாவும் எடப்பாடியாரும் பேசிய போது பக்கத்திலிருந்து பார்த்ததை போலவே பல மீடியாக்கள் பதிவு செய்கின்றன. அமித்ஷாவும் எடப்பாடியாரும் பேசிய போது அருகில் வேறு எந்த தலைவர்களும் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இருவருக்கும் நெருக்கமான ஒரு மொழிபெயர்ப்பாளர் மட்டுமே இருந்துள்ளார். என்றாலும் இரண்டு தலைவர்களும் எவை குறித்து பேசியிருப்பர் என்பதை எடப்பாடியாரின் பிரஸ் மீட்டை வைத்து நாம் யூகிக்க முடியும். இன்று காலை 7:10 மணிக்கு டெல்லியிலிருந்து சென்னைக்கு கிளம்பிய இண்டிகோ பிளைட்டில் ஏறுவதற்காக காலை 6:15 மணிக்கு டெல்லி விமான நிலையம் வந்த எடப்பாடியார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். 4 மாநிலங்களில் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பதால் அமித்ஷாவுக்கு வேலைப்பளு அதிகம். எனவே நான் அவரை பார்த்திருக்கிறேன். இன்னும் 4 நாட்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும். இன்னைக்கு 2 தடவை தான் சார் வந்திருக்கிறேன். இப்போ அன்னைக்கு ஒரு தடவை, இன்னைக்கு ஒரு தடவை, 2 தடவை வந்து. ஏன்னா அவர் அங்க நிறைய அவர்களாம் பல வேலைகள் பழு, ஏன்னா 4-5 ஸ்டேட்ல தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. அந்த பணியை நோக்கி பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நான் பார்த்துட்டு போறேன். ஏன்னா மறுபடியும் நாங்க தேர்தல் முடிவு வரைக்கும் பார்க்க முடியும். அதனால தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் வரும். ஒரு 4 நாட்கள் எல்லாம் இறுதி செஞ்சிடும். நாளை தினம் பீஸ் கோயில் சென்னை வாங்க. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சு, கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணி எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது. ஒரு வாரத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை, இதை அவர்களும் உறுதி செய்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை. அதாவது தாவேகா கட்சி கூட்டணியில வரும் அப்படின்ற ஒரு அப்படி எல்லாம் கிடையாது. நான் தெளிவா நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்களே ஒவ்வொரு முறையும். அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தாவாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. இல்லைங்க, பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போறது? அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. இல்ல முழுமையா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி கட்சி சங்க தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேச, அவர்களும் எங்களை சந்தித்து பேச. எங்கள் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது. கூட்டணியில் வந்து சேர வேண்டிய கட்சிகள் வந்து சேர்ந்து விட்டன. தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை வகிக்கிறது. வேற கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாமே எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அதிமுக சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யும். திமுகவின் இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த பெரிய புதிய திட்டமும் இல்லை. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்திருக்கிறது. கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாட்களே இல்லை. அதிமுக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். மத்திய அரசிடமிருந்து பல்வேறு திட்டங்களை பெற்று நிறைவேற்றி இருக்கிறோம் என்றார் எடப்பாடியார். அண்ணா 10 ஆண்டு 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். மத்திய அரசிலிருந்து பல திட்டங்களை பெற்று அங்க நிறைவேற்றிக்கிறோம். அதே மாநில அரசும் நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறோம்.
ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் அல்ல. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சிட்டு தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழி பிரிப்பு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் தொலைக்காட்சியும் பத்திரிகையும் பார்த்தா இந்த செய்தி தான் வந்துகிட்டு இருக்குது. வேற எந்த செய்தியும் வரல. இவருடைய ஒரே சாதனை ஊழல் செய்திதான் சாதனை. இந்த ஆட்சி வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை பங்கிடுவதில் ஏதேனும் பிரச்சனையா என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்டபோது எல்லாமே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் தான். 234 தொகுதிகளும் வெற்றி வாய்ப்புள்ளவைதான். அவரவருக்கு எங்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து பேசி முடிவு செய்வோம் என்றார் எடப்பாடியார். வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் பங்கீட்டு பிரச்சனை. வெற்றி வாய்ப்புங்கிறது எல்லாமே வெற்றி வாய்ப்பு தான். 234 தொகுதி வெற்றி வாய்ப்பு தான். அவரவர்கள் எது வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து பேசி முடிவு செய்யும். கூட்டணியில வேற இன்னும் அதிகமான இதன் மூலம் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட், எந்தெந்த சீட் என்பது டெல்லியிலேயே முடிவு செய்யப்பட்டு விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்ல, எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள், அதாவது வின்னபிள் கான்ஸ்டிட்யூன்சிஸ் ஒதுக்கப்படும் என்று எடப்பாடியார் தெரிவித்திருக்கிறார். இதுதான் மிக முக்கிய டேக்அவே. இதை நேற்றே நான் என்னுடைய காணொலியில் கூறியிருந்தேன். பட் இதுல ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதிமுக தொடங்கி மிக மிக சிறிய கட்சி வரை இந்த தடவை என்டிஏல எல்லோருமே மோரார்லஸ் வின்னபிள் கான்ஸ்டிட்யூன்சிஸை பெறுவார்கள். அது உறுதியாக தெரிகிறது. மேலிருந்து கீழே வரைக்கும் ரொம்ப இணக்கமாக எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. நேற்றைய சந்திப்பின் போது திமுக அமைச்சர் KN நேரு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் மீதான அமலாக்கத்துறை நடவடிக்கையை தீவிரப்படுத்துமாறு அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்ததாக தகவல் கசிந்திருக்கிறது. இதற்கிடையில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி இன்று காலை 8 மணிக்கும், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று காலை 11 மணிக்கும் டெல்லி கிளம்பினர். இன்று மாலை அவர்கள் இருவரும் அமித்ஷாவை சந்திக்க உள்ளனர். இதனிடையே திமுக கூட்டணியில் முணுமுணுப்புகள் அதிகரித்து வருகின்றன. திமுகவின் அழுத்தத்துக்கு அடிபணிந்து 5 தொகுதிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றுக் கொண்டிருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரும் நெருக்கடியையும் பின்னடைவையும் உருவாக்கி இருக்கிறது. தேமுதிகவுடன் ரகசிய பேச்சு நடத்தி 10 தொகுதிகள், 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்குவதாக திமுக உறுதிமொழி அளித்ததை அறிந்து கொண்ட கூட்டணி கட்சிகள் தங்களுக்கும் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என குரல் எழுப்ப தொடங்கின. இதை கட்டுப்படுத்த முதலில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியை அழைத்து கூடுதல் கட்சிகள் வந்திருப்பதால் இந்த முறை தொகுதிகள் எண்ணிக்கையை குறைக்க திமுக தலைமை அறிவுறுத்தி உள்ளதாகவும் தாங்களும் அதை ஒப்புக்கொண்டதாகவும் IUML தேசிய தலைவர் காதிர் மொய்தீனை வைத்து சொல்ல வைத்தது திமுக. இந்தியன் முஸ்லீம் லீக்கு சென்ற வருடம் கொடுத்த 3 தொகுதிகளையே எங்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அந்த அடிப்படையில் 11 கட்சிகள் இப்பொழுது கூட்டணியில் இடம்பெற்ற காரணத்தினால எல்லா கட்சியிலிருந்து ஒரு தொகுதியை வாங்கித்தான் நாங்கள் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் என்கிற அடிப்படையில் 3 தொகுதி இயலாமல் என்று சொல்லிவிட்டு 2 தொகுதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அது அடிப்படையில் பேசினோம். அது முந்தா நாள் பேசிவிட்டு போனோம். இன்றைய தினம் அதே 2 தொகுதிக்கு எங்களை உடம்பட செஞ்சாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இதன் மூலம் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் குறையும் என்கிற சமிக்கையை தொடக்கத்திலேயே தந்தது திமுக. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ தாவேகா தலைவர் விஜயை காட்டி கடந்த சட்டப்பேரவை தேர்தலை விட கூடுதலாக 3 தொகுதிகள், 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கராராக பெற்றுவிட்டது. 28 சட்டமன்ற தொகுதிகளும் 1 மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு இருக்கிறது. இதுதான் ஒப்பந்தம். காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. புதிதாக இணைந்த தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளது ஆகியவற்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள் கடும் அதிருப்தியில் உள்ளன. 2016 பேரவை தேர்தல் போல விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகள் தனித்து இணைந்து மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிவிட்டால்
வெற்றி வாய்ப்பு பாழாகிவிடும் என்கிற அச்சத்தில் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பிரிக்கும் முயற்சியில் திமுக இறங்கியது. விசிகவுக்கு கூடுதல் தொகுதிகள் தருவதாக மறைமுக வாக்குறுதி கொடுத்ததால் திருமாவளவன் மௌனமாகி விட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னை காட்டிலும் ஒரு சீட் குறைவாக பெற்று, அதாவது 5 சீட் மட்டுமே பெற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து விட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முடிவால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். திமுக விரித்த வலையில் விசிகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விழுந்து விட்டதால் அடுத்து என்ன செய்வது என்பது புரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்றனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள். மதுரையில் நடந்த மாநில மாநாட்டில் வரும் தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என அரசியல் தீர்மானம் நிறைவேற்றியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. எனவே தீர்மானத்தை மதிக்கும் விதத்தில் 10 தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெறுவதா, அல்லது தாவேகவுடன் கூட்டணி வைத்து கூடுதல் தொகுதிகளில் களமிறங்குவதா, அல்லது தனித்து போட்டியிட்டு பலத்தை நிரூபிப்பதா, அல்லது வாயை திறக்காமல் திமுக தலைமை கொடுத்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டு அடிமை வாழ்க்கையை தொடர்வதா, எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தீவிரமாக சிந்தித்து வருகின்றனர். திமுகவுடனா அல்லது தாவேகவுடனா, யாருடன் கூட்டணி என்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீவிரமாக சிந்தித்து வருகிறது. வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கும் சூழ்நிலையில் ஏதாவது ஒரு முடிவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.